என்னம்மா? எங்க சார் தனிமங்கள் எழுதிட்டு வர சொல்லுவார் சார். ஓ வெரி குட். அடுத்த கேள்வி பாருங்க. சார் உலர்ந்த பனிக்கட்டி என்றால் என்ன? பயன்படுத்துவாங்க. கார்பன் மோனாக்சைடோட திடநிலை சார். கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் மோனாக்சைடோட திடநிலை சார். அதாவது என்ன சொல்றீங்க? சாலிட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு சார். கார்பன் மோனாக்சைடா கார்பன் டை ஆக்சைடா? கார்பன் மோனாக்சைடு சார். கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு சார். சாலிட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு என்பது சரியான விடை. திடப்பொருள் கார்பன் டை ஆக்சைடின் திடப்பொருள் தான் உலர்ந்த பனிக்கட்டி என்று பெயர். கார்பன் மோனாக்சைடு கிடையாது. கார்பன் டை ஆக்சைடுக்கு என்ன குறியீடு? CO2 சார். கார்பன் மோனாக்சைடுக்கு என்ன குறியீடு? CO சார். எது ரொம்ப மோசம் நமக்கு? CO சார். டை ஆக்சைடு சார். ரெண்டுமே மோசம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டுமே மோசம். ஆனா அந்த கார்பன் மோனாக்சைடு கொஞ்சம் ரொம்ப மோசம். அச்சா இதனால என்ன ப்ராப்ளம்? கார்பன் டை ஆக்சைடு காத்துல இருந்துட்டு போகுது. அது ஏன் அதனால என்ன ப்ராப்ளம் நமக்கு? குளோபல் வார்மிங் ஆகும். கரெக்ட். சரி, ஒரு ஏர்னு சொல்றோம் இல்லையா, காற்றுல நைட்ரஜன் எவ்வளவு சதவீதம் இருக்கு? 72%. சரி, இது ஆக்சிஜன் எவ்வளவு சதவீதம் இருக்கு? 21%. ஆக்சிஜன் எவ்வளவு சதவீதம் இருக்கு? 21% சார். 20. அப்போ மற்றதெல்லாம் சேர்ந்து ஒரு 2-3% தான் இருக்குது. ஆக்சிஜனும் இந்த நைட்ரஜனும் சேர்ந்து 97-98% இருக்குது. மற்றதெல்லாம் சேர்ந்து ஒரு 3-4% தான் இருக்குது. அதில் கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம். கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்தாலும் மூச்சு விட முடியாது. அதனால் மூச்சு விட முடியாது. அந்த மூச்சு விடுறது கஷ்டம். கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற போல இருப்பா. நீங்கள் படிக்கும்போது இப்படி அவசரமாக இப்படி படிக்கக்கூடாது. ஒரு ஃபுல் அதை பற்றி எல்லா விஷயம் தெரிஞ்சு படிக்கணும். அப்படி இருக்காத நான் உங்களுக்கு அப்படியெல்லாம் எடுத்து சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆரம் ஆறினில் கால்வற்றின் பரப்பியாது அப்படின்னு அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போயிடுறீங்க. அப்படி இல்லை. இப்போ டி கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ டேய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா அது புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு போக தெரியாதா? நான் போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்படி நீங்கள் ஒரு பாடம் படிக்கும்போது அதை சுற்றி என்னென்ன இருக்குங்கிறத பற்றியும் நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்ல வேணும். அதை தெரிந்து கொள்ள ஆர்வம் வேண்டும் அப்படின்னு சொல்ல வரேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். லிக்விட் கோல்டு என்றால் என்ன? கோல்டு என்பது ஒரு ஆரன் சவரம். லிக்விட் கோல்டு என்பது என்ன? ஒரு மெட்டல் சார். லிக்விட் கோல்டு என்று எதை சொல்லுகிறோம்? கோல்டு. மெர்க்குரி சார். அப்படியா? காப்பர். இல்ல, லிக்விட் கோல்டு என்பது பெட்ரோலியத்தை லிக்விட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது மாதிரி கோல்டு மாதிரி அது அவ்வளோ ப்ரைஸ் ஏறிட்டு போகுது பெட்ரோலியம். அதனால பெட்ரோலியம் இஸ் கால்டு லிக்விட் கோல்டு. இது வந்து ஒரு சயின்டிஃபிக் நேம். இது வந்து ஒரு சயின்டிஃபிக் நேம் கிடையாது. இது வந்து சாதாரண ஒரு சொல்கிறது. ரொம்ப விலை அதிகமாகும் போது என்ன சொல்கிறது, என்னடா கோல்டு மாதிரி விலை அதிகமாகுது, தக்காளி கூட விலை அதிகமாகுது, என்னடா தங்கம் மாதிரி விலை அதிகமாக தக்காளி விலை அதிகமாகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி லிக்விட் கோல்டு என்பது பெட்ரோலியம். ஓகே. ஒரு நாளில் பேசிட்டே இருக்கான். என்னப்பா? சரி, அடுத்தது. ஒரு நாளில் 3 மணி நேரம் என்பதின் சதவீதம் எவ்வளோ? 12.4% சார். யார் சொன்னது இது? கோகுல் சார். கோகுல், கரெக்டாக சொல்லுங்க. நீ சொன்னது ஒரு தப்பு இருக்கு, சின்ன தப்பு இருக்கு. கரெக்ட் தான், பக்கத்தில் வந்துட்டீங்க. 99% கரெக்ட். அந்த 1% 12.5. அவர் 12.4ன்னு சொல்றாரு. அது எப்படி சொல்றானே எனக்கு புரியல. போட்டா இல்ல சார், கரெக்ட்டா எழுதி இருக்கேன், பட் சொல்றது தப்பா சொல்லிட்டேன் சார். இந்த மாதிரி எல்லாம் எக்ஸாம் தப்பு பண்ணுவீங்க குழந்தைகளா? நீங்க எல்லாம் குட்டி பசங்க. அதனால அப்படிதான் சார். அதான் நீங்க 12.5% எப்படி கண்டுபிடித்தாய் சொல்லுங்க பார்க்கலாம். சார், நீங்க போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருந்தீங்க சார். 3/24 × 100 சார். ஃபேண்டாஸ்டிக் மேன்.
3/24 into 100. 3 ஏன் போட்டோம்? 3 மணி நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அதனால 3/24 into 100. 3/20 3/20 3/24 into 100. 3/24 என்பது 1/8. அப்ப 100/8. 100/8 12.5%. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அடுத்த கேள்வி, ஆறாவது கேள்வி. -7/4 உடன் எந்த எண்ணை கூட்டினால் 4/7 கிடைக்கும்? அப்ப எப்படி எழுதணும்னா இங்க பாருங்க, -7/4 பிராக்கெட்ல போட்டுக்கிறேன், பிளஸ் எக்ஸ், அது எந்த எண் தெரியாது நமக்கு, பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4/7. அப்போ x is equal to 4/7. அந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே. அப்போ இந்த -7/4 அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? +7/4 ஆகும். ஃபேண்டாஸ்டிக். +7/4 ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். 4/7 + 7/4 எல்சிஎம் எவ்வளோ? 4/7க்கும் 28. ஆமாம், டிவைட் பை 28. மேலே என்ன வரும்? டினாமினேட்டரில் என்ன வரும்? நியூமரேட்டரில் என்ன வரும்? 4 + 7 வருமா? எஸ் சார். ஆமாம் சார். 4 + 7 வரும். 4 + 7 என்பது ஈக்குவல் டு 11/28. கரெக்டா? எஸ் சார். இதுதான் ஆன்சர். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? குழந்தைகளா புரியாதவங்களா? சார் புரிஞ்சுச்சு சார். எனக்கு ஒரு டவுட் சார். நம்ம சாதாரணமா ஒரு அடிக்ஷனோ இல்ல சப்ராக்ஷனோ பண்ணும்போது அதை எல்சிஎம் எடுத்து இதுக்கு முன் நம்பரோட அந்த இப்ப வந்து 28 வந்தது சார். இப்ப 7 4 சார் 28. சோ அப்ப 4 7ஆல இன்டு பண்ணி பிளஸ் பண்ணுவாங்களா சார்? அப்ப ஆமா, அந்த மாதிரி வராதா சார்? ஆமாம்மா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சாரி, யூ ஆர் கரெக்ட் மேன். நம்ம எல்லாரும் தப்பு பண்ணிட்டோம். 16 வரும் நீங்க. வெரி குட் பாய் திஸ் பாய். அப்புறம் இங்க 49 வரணும். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன். சாரி மேன். ஆசிரியர் தப்புனா என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்க? ஒண்ணு வேணாம் சார். அப்படி இல்லை, இங்க சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிடலாமா சார்? அதெல்லாம் வேணாம் சார். சோ கரெக்ட். 16, அதாவது 4 × 4 16. இங்க 7 தெரியாம மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. என்னம்மா? தெரியாம மிஸ்டேக் பண்ணிட்டேன். தெரியாம என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். 65/28 என்பது சரியான விடை. வெரி குட். இந்த இதை தப்பை கண்டுபிடிச்ச அந்த குழந்தைக்கு என்னோட வாழ்த்துக்கள், யாராக இருந்தாலும் சரி. அடுத்தது, ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் என்ன? நியூட்டனின் மூன்றாம் விதி. நியூட்டனின் மூன்றாம் விதி கரெக்ட். அதுக்கு என்ன அந்த நியூட்டன் மூன்றாம் விதி சொல்லுங்க பார்க்கலாம். எந்த விசைக்கும் எதிர் விசை உண்டு. தேர்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்து அப்ளை ஆகுது. அந்த தத்துவம், அதாவது எந்த ஒரு விசைக்கும் எதிர் விசை உண்டு. அதான். ஓகே, வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அடுத்தது 8வது, ஆப்பிள் பழத்தில் உள்ள என்சைம் எது? பாலிஃபெனால் ஆக்சிடேஸ் சார். மாலிக் ஆசிட். என்ன ஆசிட்? போனிக் ஆசிட். பாலிஃபெனால் ஆக்சைடேஸ் சார். எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் இருங்க, நான் பாருங்க. எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியலன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே போவேன், கூகுள் போய் பார்ப்பேன். நம்ம கிளாஸுங்கிறதுனால எக்ஸாமில் போய் பார்க்க முடியாது. இப்போது என்சைம் இன் ஆப்பிள் அண்ட் பார்க்கலாம். என்சைம் இன் ஆப்பிள் எது தெரியுமா? பாலிஃபினால் ஆக்சிடேஸ். பாலிஃபினால் ஆக்சிடேஸ். என்சைம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரௌனிங் த ஆப்பிள். ஓகே, இது பாலிஃபினால் ஆக்சிடேஸ் என்ற என்சைம் இருக்கிறது. இது அப்படியே அங்கே எழுதிடலாம். இது சரி, பரவாயில்ல. பாலிஃபினால் தமிழ் எழுத முடியாது. சார் எம்ல இருக்கவங்க மைக் ஆன் பண்றாங்க. எம்ல இருக்கவங்க மைக் ஆன் பண்றாங்க. ஆன் பண்ணாதீங்க கண்ணா ப்ளீஸ். என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்க? நீங்க ஆன் பண்ணா அப்புறம் எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும்ல. நீங்களே பார்த்துருப்பீங்களா? ஆக்சிடேஸா? ஆக்சிடேஸ். அதனால தான் ஆன் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். ஆக்சிடேஸ், பாலிஃபினால் ஆக்சிடேஸ். ஆக்சிடேஸ். அப்போ இதில் என்ன, அந்த எலுமிச்சம்பழத்தில் என்ன என்சைம் இருக்குது? என்ன ஆசிட் இருக்கு? சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் அமிலம். அப்புறம் இந்த பைனாப்பிள்ல ஒரு என்சைம் இருக்கு. அது என்ன என்சைம் தெரியுமா?
ஒரு என்சைம் இருக்கு, பைனாப்பிள் ஒரு என்சைம் இருக்கிறது, அதுக்கு என்னன்னு பேர் தெரியுமா? உங்க புக்கில் எல்லாமே இருக்கலாம். இது ஒரு ஜெனரல் கேள்வி. பெக்டின், பைனாப்பிளில் இருக்கிற என்சைமுக்கு பேர் என்ன? பைனாப்பிள் உள்ள என்சைம், பைனாப்பிள் என்சைம் இஸ் கால்டு பெக்டின். பெக்டின் அப்படிங்கிறத ஒரு என்சைம் அது. அதே மாதிரி பப்பாயில் ஒரு என்சைம் இருக்குது, அது என்ன தெரியுமா? பப்பாயாவில் என்சைம் இஸ் கால்டு பெப்பைன். என்னது? பெப்பைன், PAPAIN, பெப்பைன். அது பைனாப்பிளில் இருக்கிறது கால்டு பெக்டின் என்று பெயர். சார் பெப்பைன் ஸ்பெல்லிங் தப்பு. என்ன கண்ணா? பெப்பைன் ஸ்பெல்லிங் தப்பு, கீழ ரெட் கலர் கோடு வருது சார். இல்ல அது மேபி இப்படி போடும்னு நினைக்கிறேன். பாத்தியா? பெப்பைன் அது இல்ல பரவாயில்ல. பெப்பைன் மேபி 2 P போடணுமா? 2 P. யூ ஆர் கரெக்ட் மேன். ஓ இல்லையே, பட் ஆனால் இதுதான் பெப்பைன் ஸ்பெல்லிங் எனக்கு தெரியும், PAPAIN பெப்பைன். ஆமாம், சரி, இட்ஸ் ஆல் ரைட். ஓகே சார். ஆமாம், அது கரெக்டு தான். அது மேபி ஏன் போடுறது தெரியல. ஒவ்வொரு தடவை இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ் அல்லது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்படி மாதிரி ஏதோ வரும். மெட்ராஸ் எப்போது சென்னை ஆனது? எந்த வருஷம்? ஜூலை 96. ஜூலை 96. ஜனவரி ஜூலை 17, 1996. சரி, 1996 சார் வருஷம். ஜூலை 17 சார். சரி, ஓகே, 1996. ஓகே. ஈரப்பதத்தின் அலகு என்ன? ஹியூமிடிட்டின்னு தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஹியூமிடிட்டி. அப்சல்யூட் ஹியூமிடிட்டி சார். அதான் ஹியூமிடிட்டியோட அலகு என்ன? வாட் இஸ் தட்? எப்படி? அட்டமாஸ்பியரிக் ஹியூமிடிட்டி. அப்சல்யூட் ஹியூமிடிட்டி சார். இல்ல அப்படி இல்லை. ஹியூமிடிட்டி எப்படி சொல்லுவாங்க? டிகிரி சென்டிகிரேட் அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க ஹியூமிடிட்டி? பார்த்துடலாமா? ஹியூமிடிட்டிஸ் யூனிட் ஆஃப் ஹியூமிடிட்டி போட்டா என்ன வரும்னு பார்க்கலாம். யூனிட் ஆஃப் ஹியூமிடிட்டி கிராம் பர் மீட்டர். சோசியல்ல வரும். பரவாயில்ல, ஏதோ ஒன்றுடா. எல்லாம் நமக்கு எல்லாம் நீ ஏன் ரச சாதம் சாப்பிட்டாலும் சாம்பார் சாதம் சாப்பிட்டாலும் உள்ளே போய் எல்லாம் ஒட்டுக்க தான் இருக்குது. ஆமா சார். அது மாதிரி தான் இது. கிராம் பர் மீட்டர் கியூப். பாரு, ஹியூமிடிட்டியை கிராம் பர் கியூபிக் மீட்டர் அல்லது மீட்டர் கியூப் அல்லது கிராம் பர் கிலோகிராம், இது மாதிரி 2 யூனிட்டில் அதை மெஷர் பண்ணுவாங்க. ஏன்னா இது மாதிரி கேட்பாங்க. இப்போ இந்த யூனிட் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். யூனிட் வேறு. இது வந்து கிராம் பர் கியூபிக் மீட்டர் வச்சுக்கலாம். இப்போ இந்த யூனிட் ஏரியாவோட யூனிட் என்ன? ஸ்கொயர் யூனிட். ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அந்த மாதிரி. அது வால்யூம் கியூபிக் மீட்டர். ஓகே, சரி, கியூபிக் மீட்டர். அடுத்தது டென்சிட்டி TH. மீட்டர் பர் கியூப். இல்ல நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணி சொல்லுங்க. கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர். கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர், கரெக்ட். அல்லது கிலோகிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர். கியூபிக் மீட்டர். கிலோகிராம் போடும்போது கியூபிக் மீட்டர், கிராம் போடும்போது கியூபிக் சென்டிமீட்டர் போட்டுக்கலாம். டென்சிட்டி அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு தெரியணும். இப்போ வாட்டரோட டென்சிட்டி என்ன? H2O. அதான் H2O டென்சிட்டி என்ன? எவ்வளோ கிராம் பர் கியூபிக் மீட்டர்? தெரியல சார், ஆனா H2O 1. வாட்டரோட டென்சிட்டி 1. அடுத்தது பெட்ரோலோட டென்சிட்டி என்ன தெரியுமா? 0. 0 இல்லடா, 0.8. 0.8. அதனால்தான் வாட்டரையும் பெட்ரோலையும் நீ கலந்தியன்னா பெட்ரோல் மேலே மிதக்கும். ஏன்னா வாட்டரோட டென்சிட்டி அதிகம், பெட்ரோல் டென்சிட்டி கம்மி, அதனால அது மிதக்கும். புரியுதா? எஸ் சார். இப்போ ஒரு வாட்டர்ல கல்லு போட்டா கல்லு உள்ள போகுமா மிதக்குமா? கல்லு ஸ்டோன் சிங்க் ஆயிடும். அப்படி என்ன? கல்லோட டென்சிட்டி வாட்டர் டென்சிட்டி விட அதிகம். கல்லு போட்டதுமே தண்ணி வந்து அதிகரிக்கும். தள்ளி அதிகரிக்கும், அது கரெக்டு. பட் ஆனால் அது உள்ளே போயிடும். நம்ம இப்போ டென்சிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், அது உள்ளே போய்விடும். இந்த மாதிரி நீங்கள் ஒன்றை படிக்கும்போது அது சம்பந்தமாக பல விஷயங்களை நீங்கள் படிக்க வேண்டும், ஆய்ந்து படிக்க வேண்டும். ஆமாம், அது படிக்கணும். அதுதான் மெயினாக நான் சொல்கிறது. நிறைய என்னம்மா ஒரு டவுட் சார். சொல்லுமா.
சார் வாட்டரோட டென்சிட்டி 1 நீங்க 1 கிராம் பர் மீட்டர் கியூப் 1 கிராம் பர் கியூபிக் மீட்டரா கியூபிக் சென்டிமீட்டர் அது. ஓகே சார் 1 கிலோகிராம் பர் கியூபிக் மீட்டர் வரும். சரியா? ஓகே சார் தேங்க் யூ ஓகே ஓகே ஓகே. சார் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. பெட்ரோல் 0.8 ஆமா. அது எப்படி? இல்ல அதான் அதனுடைய டென்சிட்டி. அந்த டென்சிட்டி என்ன, அந்த ஒரு லிட்டர் பெட்ரோல் எடுத்து நீங்கள் அளந்தீங்கன்னா 800 கிராம் இருக்கும். 1 லிட்டர் பெட்ரோல் எடுத்து மெஷர் பண்ணிங்கன்னா 1 கிலோகிராம் இருக்கும். வாட்டருக்கு 1 கிலோகிராம் இருக்கும், பெட்ரோலுக்கு 800 கிராம் இருக்கும். ஆனா பெட்ரோல் வந்து தண்ணி ஊத்துனா தண்ணிக்கு மேலே மிதக்கும். ஆமாம், ஏன்னா டென்சிட்டி அது கம்மி, அதனால மேலே இருக்குது. ஓகே சார். இப்போ ஒரு வாட்டரில் மரத்தை போட்டால் மரத்தோட டென்சிட்டி கம்மி, அது மிதக்கும். கல் போட்டால் ரயன் உள்ளே போயிடும். சரிங்க சார். ஓகே, வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். ரைட். நீங்கள் எது படித்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் இப்போ இல்லை, இந்த எக்ஸாமுக்கு படிங்க, பட் எப்போ படித்தாலும் வாழ்க்கையில் எதை படித்தாலும் எப்போ படித்தாலும் கொஞ்சம் ஆழ்ந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்க்கு போயிடலாமா? இப்போது ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களை. இப்போ நம்ம 10 கேள்வி கொடுத்தோம். யார் யார் எவ்வளோ மார்க் எவ்வளோ கரெக்டாக வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? நீங்களே சொல்லுங்கள். நீங்களே எவ்வளோ உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சது, எவ்வளோ தெரியல நீங்களே சொல்லுங்கள். நான் ஒன்று நீங்கள் சொன்னால் போதும். 10க்கு 10 கரெக்டாக வந்து சார்னு சொல்கிறவங்க யார்? சரி, யாரும் இல்லை. 9 10க்கு 9 வந்து சார்னு சொல்கிறவங்க யார்? சார் சார் நான் சார் கோகுல் சார். கோகுல் வந்து 9 வந்ததுன்னு சொல்கிறாரு. ஓகே, 8 வந்தவங்க யார்? சார் கே கோகுல் 9 சார். ஸோ 9 2 பேர், 8 எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே, 8 வந்து 4 பேர் இருக்கீங்க. பரவாயில்ல. யாரெல்லாம் 5க்கு மேலே கரெக்டாக சொன்னாங்களோ அவங்கெல்லாம் வெற்றி பாதை போயிட்டு நட போட்டுட்டு இருக்கீங்க. என்ன மனசில் ஜெயித்தே விடலாம். சரியா? 5 கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய முயற்சி பண்ணணும். சரியா? இதுதான் கணக்கு. இந்த மாதிரி கேள்வி தான் வரும். 10க்கு 6 10க்கு 6 அது 6னா நீங்கள் வெற்றி பாதையில் போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பட் இன்னும் கூட எஃபர்ட் கொஞ்சம் நிறைய போட வேண்டும். இந்த கேள்வியெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டோம். கொஞ்சம் பார்க்காத கேள்வி கொஞ்சம் இருக்குது பாரு, இங்கேருந்து பார்க்கல. சிம்பிளிஃபை சயின்ஸ் பார்த்துடலாமா? இரு சில பார்த்ததெல்லாம் வேண்டாம். இங்கே பார்க்கலாம். தெரியுதா? பொறுத்துக. தெரியலையா? தெரியுதா தெரியலையா? பொறுத்துக. பாத்தீங்கன்னா தமிழ்ல பாருங்க. லெஃப்ட் சைட்ல இவங்க யாரோ வந்துட்டே இருக்காங்க. ஐயோ குழந்தைகளா, கொஞ்சம் முன்னாடியே வாங்கண்ணா, உங்ககிட்ட அழுக வேண்டி இருக்குது, முன்னாடியே வாங்கண்ணா அப்படின்னு பாருங்க. பொறுத்துக. ABCDன்னு கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒரு குழந்தைய படிக்க சொல்கிறேன். பர்த்டே அவர் பேர் என்ன? பரணிதரன். படிக்க முடியுமா சார்? என்ன கொடுத்துருக்காங்க? பொறுத்துக்க. என்ன கொடுத்துருக்காங்க? படிங்க. இருக்கு பரணிதரன் படிக்கிட்டு. சார் எனக்கு ஸ்க்ரீனே தெரியல சார். அப்போ சொல்ல வேணும் இல்லையா? நீ சொல்லாமல் தான் எனக்கு எப்படி தெரியும்? இத்தனை நேரம் ஸ்க்ரீனே தெரியாமல் இருந்திருக்கிறார் அவர். ஏன் நீ சொன்னால ஒழிய எனக்கு தெரியாதுப்பா. இது இந்த எப்பவுமே இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் நீங்கள் தான் சொல்லணும். இனிமே அப்படி பண்ண. அவர் முதல் கிளாஸ் வந்திருக்காரு, அதனால தான் அவரை கேட்டேன் நான். ஏன்னா அவருக்கு நீ முதல் கிளாஸா? ஆமாம் சார். சரி, இப்போ தெரியுதா? தெரியுது சார். பரணிதரன் தெரியுதா? எனக்கு தெரியல சார். அப்போ நீங்கள் உங்கள் இதில் நீங்கள் அது எப்படி பார்க்க, என்ன உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஏதாவது இப்போ எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு. சரியா? தமிழ்ல வாசிக்கவா இங்கிலீஷ்ல வாசிக்கவா? இருடா, அவசரப்படாதீங்க. நானே சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறேன், அதுக்குள்ள தமிழ். இப்போ நம்ம தமிழ் தான் வாசிக்கணும். இது தமிழ் வகுப்பு தானே, தமிழ் வாசிங்க. அங்கே பொறுத்துக. இந்த பக்கம் என்ன கொடுத்து படிங்க பார்க்கலாம். கூலும், ஆம்பியர், மின்கடத்து திறல், ஓம். ஓம். அப்போ அந்த பக்கம் சிம்பல் கொடுத்துருக்காங்க. எந்த சிம்பல்? ஓம் சிம்பல். கடைசி ஒன்னு வந்து இந்த யூ வந்து ஓம் சிம்பல் சார். டி வந்து 2ஆ? டி வந்து 2 சார். டி வந்து 2. வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது சார். என்னோட வாய்ஸ் கேட்க மாட்டேங்குதா? இப்ப கேக்குது சார். ஆமா, டி வந்து 2. அப்ப டி வந்து 2 இல்ல ஆப்ஷன் என்ன சார்? செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு சார்.
ரெண்டாவது 1 to option. 2 இருக்கு. அப்ப அதுல என்னன்னு பார்க்கலாம். அடுத்து ஆம்பியருக்கு என்ன சொல்லுவாங்க? ஆம்பியர் இது I. Q sir. அப்ப ஆப்ஷன் 2 த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 2 த ரைட் ஆன்சர். சரியா? இப்போ இது ஸ்கிரீன் தெரியாதவங்க கவலைப்படாதீங்க, அப்படியே லிசன் பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? அடுத்து ஓகே. அடுத்தது மிக துல்லிய தன்மை கொண்ட கடிகாரம் எது அன்கொண்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மிக எண்ணிலக்க கடிகாரம், குவார்ட்ஸ் கடிகாரம், சூரிய கடிகாரம். அணு கடிகாரம் தான் சார். அணு கடிகாரம் தானா? அணு கடிகாரம் தான் சார். பவர் வந்து ஓகே, ஒத்துக்கிறேன். சார் அட்டாமிக் கிளாக். சார் குவார்ட்ஸ் அணு கடிகாரம் அது அட்டாமிக் கிளாக், டிஜிட்டல் கிளாக், குவார்ட்ஸ் கிளாக், சோலார் கிளாக்னு கொடுத்துருக்காங்க. அது அணு கடிகாரம், எண்ணிலக்க கடிகாரம், குவார்ட்ஸ் கடிகாரம், சூரிய கடிகாரம் கொடுத்துருக்காங்க. அது அணு கடிகாரம் பவர் 19 சார் அதோட அக்ஸலரேஷன். ஓகே. அடுத்தது 117 வேண்டாம், 18 போங்க. 118 யாரோ ஒருத்தர் படிங்க. ஒரு பொருள் ஒரு நிமிடத்திற்கு 3000 அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. காற்றில் ஒளியின் வேகம் 331 ms-1 எனில் அதன் அதிர்வென. அது எப்படி படிக்கணும்? 331 மீட்டர் பர் செகண்ட் படிக்கணும். மீட்டர் பர் செகண்ட். அதன் அதிர்வு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இங்கிலீஷில் படிங்க யாரோ ஒருத்தர். A body vibrations 3000 times in 1 minute. If the speed of sound in air is 331 meter squared மீட்டர் பர் செகண்ட். meter per second, then find the frequency of vibration. Find the frequency of vibration அப்படின்னு கேட்குறேன். எப்படி என்ன பண்ணுறது? இப்போ வேகம் வெலாசிட்டி வேகம் கொடுத்துட்டாங்க. ஓகே, வேகம் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த்தா? ஃபார்முலா என்னது சார்? அதன் அதிர்வு எண். சாருக்கு ஃபார்முலா போட்டு பண்ணுவோம். என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி போடுறதுன்னு தெரிய மாட்டேங்குதே. சரி, இது எனக்கு தெரியல, அதனால நான் ஸ்கிப் பண்ணுறேன். அப்புறம் மறுபடியும் வருவோம். சார் 1 minute சார், சயின்ஸ் புக்ல பார்க்குறேன் சார். பாருங்க, இருங்க. தெரியல எனக்கு, அது கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு, அதனால நான் போட விரும்பலை. அப்புறம் பார்த்துக்கலாம். சமன்பாடு கண்டுபிடிச்சேன் சார். சொல்லுங்க. v = n by அலைநீளம். சரி, n by அலைநீளம். அலைநீளம்ங்கிறது என்ன? இப்போ இல்லையா, வேவ் லென்த்து அது கொடுக்கலையே. ரெண்டுமே அந்த ஃப்ரீக்வன்சி தான் கொடுத்துருக்காங்க, அதிர்வெண் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே. சார் கொஞ்சம் அது டவுட்டா இருக்கு. ஆமாம், கொஸ்டனே கொஞ்சம் வேண்டாம், அதான் நான் அதனால தான் வேண்டான்னு சொன்னேன். சரி, அடுத்தது ஆடிகளில் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை ஆடிகளுக்கிடையே உள்ள டேஸை சார்ந்தது. The number of images formed by a mirror. சார் அந்த போன क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து 50 ஹெர்ட்ஸ் சார். 50 ஹெர்ட்ஸ் எப்படி மாதிரி கண்டுபிடிச்சீங்க சார்? அம்மா சொல்லி தந்திருக்காங்க சார். அம்மா சொல்லிட்டாங்க, புக்கில் இருக்குது, கூகுளில் இருக்குது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, நீங்கள் புரிஞ்சால் எனக்கு இதில் போடுங்க. அம்மா கிட்ட கேட்டு புரிஞ்சு போடுறீங்களா குரூப்பில்?
சார் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் பை டைம் சார். சரி, ஃப்ரீக்வன்சி வந்து 3000 சார். ஸோ இது டைம் வந்து பெர் செகண்ட் கொடுத்ததுனால 60 சார். அதனால 3000/60னா 50 ஹெட்ஸ் வரும் சார். ஆமாம். அப்போ எதுக்கு 331 வெலாசிட்டி கொடுத்தா? அப்போ சும்மா கொடுத்துட்டானா? கரெக்டு, நீங்கள் சொல்கிறது எனக்கு கரெக்ட். அது வேணா கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். பட் ஏன் அப்புறம் 331 தேவையில்லாத ஒரு அந்த ஸ்பீட் ஆஃப் த சவுண்டு தேவையில்லாமல் கொடுத்துருக்கான். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கேட்பான், ஒன்று ரெண்டு இது தேவையில்லாமல் கொடுப்பான். அது ஆன்சர் பண்ணுறதுக்கே தேவையில்லாமல் இருக்கும். பட் வாட் யூ செட் இஸ் கரெக்ட். 3000 டைம்ஸ் இன் 1 மினிட்னா 60 நிமிஷத்தில் 3000. அப்போ ஒரு செகண்ட் லெவலனா 50, அது 50 ஹர்ட்ஸ் அப்படிங்கிறது வர்றாங்க. அது கரெக்ட். ஐ ஃபுல்லி அக்ரி வித் யூ. பட் 331 எது கொடுத்துருக்காங்க? சும்மா கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறோம். அப்படி சம்டைம்ஸ் நடக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. எக்ஸாமினர்ஸ் வந்து எப்படியாவது உங்களை காலை வாரி விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே தான் இருப்பாங்க. என்ன வாரி விடணும்? உங்களை எப்படியாவது தப்பு பண்ண வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. வெரி குட். யார் சொன்னது இது? இந்த குழந்தை பேர் என்ன? ஆஃப்ரின் சரினா. ஆஃப்ரின் சரினா, உங்களுக்கும் பாராட்டு, உங்கள் அம்மாவுக்கும் பாராட்டு. தேங்க்யூ சார். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. The number of images formed by a mirror depends on the dash of the mirror. ஆடிகளில் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை ஆடிகளுக்கிடையே உள்ள டேஷை சார்ந்தது. ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். ஆமா, சாய்வு கோணத்தை சார்ந்தது. கரெக்ட். அது வந்து அந்த ரெண்டு மிரர் எந்த ஆங்கிளில் அந்த ரெண்டு ஆடிகளுக்கு என்ன ஆங்கிள் இருக்கோ அதை சார்ந்தது. ஓகே. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுங்கிறது என்ன? ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனுங்கிறது என்ன? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்னா அதாவது படுகோணம் அல்லது விடுகோணம்னா அந்த அந்த ஒளிக்கதிர் வந்து நேராக போய் அந்த ஆடியில் முற்ற அந்த கோணம் தான் அதுதான் இன்சிடென்ஸ். அது பட்டு வெளிவரும்போது அது என்ன கோணத்தில் வருதோ அது விடுகோணம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். பாருங்க, 121 பார்க்கலாமா? இருங்க, 121 யாராவது ஒருத்தர் படிங்க. தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ? The velocity of a car 36 kilometer ஒரு நேர்கோட்டு பாதையில் 35 km/மணி என்ற திசை வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் கார் 10 வினாடியில் 18 km/மணி என்ற திசை வேகத்தினை அடைகிறது. அக்காரானது சீரான எதிர்முடுக்கத்தினை கொண்டிருந்ததால் அதன் எதிர்முடுக்கம் என்னன்னு கேட்குறாங்க பாரு. இங்கிலீஷில் நான் படிக்கிறேன், தமிழ்லையும் படிக்கிறேன், இங்கிலீஷ் படிக்கிறேன். ஒரு நேர்கோட்டு பாதையில் 36 km/மணி என்ற திசை வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் கார் 10 வினாடியில் 18 km/மணி என்ற திசை வேகத்தினை அடைகிறது. ஏன் அப்படின்னா பிரேக் போட்டார், அதனால தான் ஸ்பீடு கம்மியாயிடுச்சு. அக்காரானது சீரான எதிர் முடுக்கத்தினை கொண்டிருந்தால் அதன் எதிர் முடக்கம் என்ன? ஏன் மைனஸில் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் மைனஸ் கொடுத்துருக்காங்க, அது எதனால? 18 ல இருந்து 36 மைனஸ் அது வந்து எதிர் முடக்கம் மைனஸ்ல கிடைக்கும் சார். மைனஸ், அதுக்கு பேர் டீசலரேஷன் என்ற ஆங்கிலத்தில் பெயர், எதிர் முடக்கம் என்ற தமிழில் பெயர். இதே பாசிட்டிவாக இருந்தால் அதுக்கு ஆக்சலரேஷன் என்று பெயர், அதுக்கு நேர் முடக்கம் என்று பெயர் தமிழில். ஓகே, வெரி குட், அது கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ என்ன ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்க? சார் -1.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். கரெக்ட். -1.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் என்பது சரியான விடை அப்படின்னு சொல்லலாமா? சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் தெரியுமா? 36 km/மணி, இது 18 km/மணி. அதாவது 36 18னா இப்போ 18 km/h வந்து குறைஞ்சிருக்கு. எவ்வளோ? இது 10 வினாடியில். அப்போது மேலே km/h கீழே வினாடி இருக்கும் போது அந்த km/h நீங்கள் மீட்டர்/செகண்டாக மாற்றணும். 18 km/h மீட்டர்/செகண்டாக மாற்றுக்கு என்ன பண்ணணும்? 5/18 பெருக்க வேண்டும். கிலோமீட்டர்/மணியை மீட்டர்/செகண்டாக மாற்றுவதற்கு 5/18 பெருக்க வேண்டும். இப்போ 18 × 5/18 எவ்வளோ? வெறும் 5. அப்போ 5/10 மீட்டர்/செகண்ட். என்ன ஆன்சரு? 0.5 மீட்டர்/செகண்ட். சார் புரிய மாட்டேங்குது சார். புரிய மாட்டேங்குதா? வெரி குட். இப்போது வேகம் வந்து km/மணியில் கொடுத்துருக்கான். இப்போ அந்த 36லேருந்து 18 km/மணி வரும். மேலே என்ன வரும்? அது டிஃப்ரென்ஸ் வந்து 18 km/மணி வரும். இது 10 கீழே வினாடி வருது.
மணியும் வினாடியும் நீங்கள் அப்படி கேன்சல் பண்ண முடியாது. முதல்ல அதை வினாடியாக மாற்றணும். மேலே இருக்கிறத வினாடியாக மாற்றணும். மேலே என்ன இருக்குது 36 மைனஸ் 18 கிலோமீட்டர் பர் மணியை ஈக்குவல் டு 18 கிலோமீட்டர் பர் மணி. அது வந்து வினாடியாக மீட்டர் பர் வினாடியாக மாற்றணும். அப்போ மீட்டர் பர் வினாடியாக மாற்றணும்னா 5/18 பெருக்கணும். இது படிச்சிருப்பீங்களே. கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும்னா 5/18 பெருக்க வேண்டும் அப்படின்னு எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. அது மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது இப்போ தெரிஞ்சுக்குங்க. அப்போது 36 மைனஸ் 18 இன்ட்டு 5/18. 36 மைனஸ் 18 வந்து 18 இன்ட்டு 5/18. அப்போ 5 மீட்டர் பர் செகண்ட். 5 மீட்டர் பர் செகண்டு தான். இதில் வந்து 10 வினாடியில் போகிறாங்க. அப்போ 0.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வரும். பாருங்கள், நான் இப்போ பாருங்கள் போட்டு இதில் போடுறேன் பாருங்கள். இப்போ இதில் இடமே இருக்குது போடுறேன் பாருங்கள். அதாவது ஆக்சலரேஷன், அதாவது டீசலரேஷன் வந்து முதலில் 36, அப்புறம் 18. அப்போ எவ்வளோ ஆச்சு? 18 கிலோமீட்டர் பர் ஹவர், KMPH அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இது 10 செகண்டில் வருது. 10 செகண்டில் இப்படி வந்துடுது. 10 செகண்டில் 36 கிலோமீட்டர் பர் ஹவர் வருது. 18 கிலோமீட்டர் பர் ஹவர் ஆயிடுச்சு. அப்போ ஒரு செகண்டில் எவ்வளோ வரும்னு கண்டுபிடிச்சாதான் அதுதான் டீசலரேஷன். இப்போ மேலே கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்குது, கீழே செகண்ட் இருக்குது. அப்படி நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது. அதையும் மேலே இருக்கிறதையும் செகண்டாக மாற்றணும். மேலே ஆப்பிள் இருக்குது, கீழே ஆரஞ்சு இருக்குது, அப்படி கேன்சல் பண்ணலாமா? முடியாது. அப்போது இதை வந்து கன்வெர்ட் திஸ் இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட். 18 இன்ட்டு 5/18 போட்டால் எவ்வளோ வருது? 5 மீட்டர் பர் செகண்ட். இந்த 5/18 எப்படி வந்ததுன்னு நம்ம இன்னொரு கிளாஸில் பார்ப்போம். இப்போதைக்கு வச்சுக்கோங்க. 5/18 ஒரு ஏதோ ஒரு சொல்லிட்டேங்கிறதுனால அப்படியே நம்பி வச்சுக்கோங்க. 5/18 எப்படி வந்ததுன்னு நம்ம ஒரு கிளாஸில் பார்க்கலாம். அப்போது அது வந்து 18 கிலோமீட்டர் பர் ஹவர் குறைந்தது என்பது 5 மீட்டர் பர் செகண்ட் குறைந்தது. எப்போ? இன் 10 செகண்ட்ஸில். அப்போது டீசலரேஷன் இஸ் ஈக்குவல் டு அந்த 5 MPS டிவைட் பை 10 செகண்ட். அப்போ எவ்வளோ வருது? 0.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் அந்த இடத்துல 0.5ன்னு போட்டிருக்கீங்க. ஆமாம், 5/10 எவ்வளோ? 0.5 தானே. ஹலோ, 5/10 என்பது என்ன? 1/2 சார். 1/2ங்கிறது என்ன? 0.5 தானே. ஓகே சார், ஓகே சார். சோ உங்க டெசிமல்ல போடுறீங்க. ஏன்னா ஆன்சர் டெசிமல்ல கொடுத்துருக்கான், அதனால தான் போடுறேன். ஓகே. ஆன்சர் எப்படி இருக்குதோ அதை மாதிரி நம்ம மாற்றி போட்டுக்க வேண்டியதுதான். சரியா? நீ கால்குலேட் பண்ணும்போது அது ஆன்சர் தகுந்தாப்புல மாற்றி போட்டுக்க வேண்டியதுதான். ஓகே சார், ஒரே ஒரு நிமிஷம். ஓகே சார். இது ஒரே நிமிஷம் கணக்கு ஒரே ஒரு நிமிஷம் காட்டுங்க சார். கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்ட் மாற்றுவது எப்படிங்கிறது, கிலோமீட்டர்லேருந்து மீட்டர் பர் செகண்ட் 5/18 பெருக்கணும். ஏன் 5/18ங்கிறது பாருங்கள், இப்போவே சொல்கிறேன். இப்போது சரி, எவ்வளோ 36 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். 36 கிலோமீட்டர் பர் ஹவர் என்பது மீட்டர் பர் செகண்ட் மாற்றணும்னா 36 கிலோமீட்டரில் இருக்குது. அதை மீட்டராக மாற்றணும்னா 36 இன்ட்டு 1000 இல்லையா? பர் ஹவர் என்பது ஒரு ஹவருக்கு எவ்வளோ செகண்டு? 60 இன்ட்டு 60, 60 இன்ட்டு 60. இது கீழே வருது. மேலே 1000, கீழே 60, 3600 வருது. அப்போ 1000 டிவைட் பை 3500 எவ்வளோ? 3600 எவ்வளோ வருது தெரியுமா? 1000 டிவைட் பை 3600. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5/18 வரும். கரெக்டா? ஓகே சார். இது அதனால தான் 5/18 வந்தது. எப்படி வந்தால் இப்படி தான் வந்தது. இதை நம்ம சிம்பிளாக ஸ்கூலில் 5/18 பேருக்குங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது இப்படி தான் வந்தது. அது எல்லா இதுக்கும் இப்படி வந்தது தெரிந்து கொண்டால் நீங்கள் ரொம்ப உங்களுக்கு வெற்றி அடைஞ்சிருவீர்கள். அது அந்த அளவுக்கு நமக்கு இங்கே ஆன்லைனில் டைம் இருக்குமான்னு தெரில. எனிவே வி வில் க்ளோஸ் அட் திஸ். இந்த வகுப்பு இதோடு நிறுத்திக்கலாம். மீண்டும் இன்னொரு வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். ஓகே.